எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டி சார்ட்டை பாருங்கள். நிஃப்டி சார்ட்டை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி டைரெக்டாக வந்து ஒரு க்ரீன் கேண்டில், அதாவது நல்ல ஒரு பெரிய ஒரு க்ரீன் கேண்டில். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து டைரெக்டாக ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கூட இல்லாமல் டைரெக்டாக மார்க்கெட் மேலே போகச்சுலே நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எப்போ வேணாலும் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகி கன்சல்டேஷன் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் நடந்திருக்குது. ஆனால் நம்ம வந்து நேற்றைக்கு என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு க்ரீன் கேண்டில் வச்சு மேலே தான் வரும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுனாலும் க்ரீன் கேண்டில் வச்சு மேலே வந்துச்சுன்னா இங்கேருந்து கால் சைடு தான் போகும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நேற்று எதிர்பார்த்தோம். ஓகேவா? ஸோ நம்ம எதிர்பார்க்குற மாரியே கால் சைடு வந்திருக்குது. ஆனால் வந்து மார்க்கெட்டில் வந்து பையர்ஸோட ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ ஸ்ட்ரென்த் இல்லாதனால என்னாச்சுன்னு சொன்னால், பையர்ஸை வந்து ஆப்ஷன் ரைட்டர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுறாங்க. ஆப்ஷன் ரைட்டர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி, அதாவது ஆப்ஷன் ரைட்டர்ஸ்னால் யாருன்னு சொன்னால் ஆப்ஷன் செல்லர்ஸ். பை பண்ணுறவங்க தான் நம்ம வந்து பை பண்ணுறோம். ஸோ ஆனால் வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், பை பண்ண மாட்டாங்க, செல் பண்ணுவாங்க. அவங்கள தான் ஆப்ஷன் ரைட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரைட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், மார்க்கெட்டை வந்து மூவ் பண்ண விடாம, அவங்கள வந்து ஃபுல்லா, அதாவது ஒரு கன்சல்டேஷன்லேயே வச்சிருந்தா தான் பிரீமியம் ஃபுல்லா கரைஞ்சி அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது? ப்ராஃபிட் வரும். ஸோ இவங்க தான் வந்து ஆப்ஷன் ரைட்டர்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட்லேயே செல் பண்ணிருவாங்க. அப்புறம் கடைசியா பை பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து ஆப்ஷன் ரைட்டர்ஸ். அதாவது ஆப்ஷன் செல்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரைட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இவங்களோட வேலையினால தான் இன்னைக்கு என்னாச்சுன்னு சொன்னா, பையர்ஸ் வந்து மார்க்கெட்ல வந்து ரொம்ப கம்மி. பையர்ஸ் வந்து இல்ல. ஸோ மார்க்கெட்ல வந்து பை பண்ணதுக்கு ஆள் இல்லாம என்னாச்சுன்னு சொன்னா, ஒரு ஃபுல்லி கன்சல்டேஷன்ல வந்து மார்க்கெட் வந்து மேல போக முடியாம ஆயிருச்சு. ஸோ இதனால நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு வந்து நம்மளோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு கேப் அப். அதாவது ரொம்ப கேப் அப் இல்லாம ஒரு 600க்கு கீழ. ஓகேவா? ஒரு 600 ஒரு 500. ஸோ இந்த 570 இந்த ரேஞ்சுக்கு கீழ வந்து மார்க்கெட் 600க்கு கீழ வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னா, இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஃபர்தரா ஃபால் வரைக்கும் தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ செல் சைடு ட்ரேட் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகுது, இல்லைனா ஒரு சின்ன கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னாலும், மார்க்கெட் வந்து நம்ம வந்து ஈஸியா செல் சைடு ட்ரேட் வந்து எடுத்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நிஃப்டில வந்து ஈஸியா நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, பேங்க் நிஃப்டில வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சுத்தமா மூவ்மெண்ட்டே கிடையாது. வெறும் 150 டூ 200 பாயிண்ட். ஸோ இந்த 200 பாயிண்ட்டுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் மேல கீழ வாலடைல் காமிச்சிருக்கான்னா இல்ல. வெறுமனே ஃபுல்லி கன்சல்டேஷன் தான். அதாவது ஒரு ரெட் கேண்டில் வச்சுன்னா ஒரு கிரீன் கேண்டில், ஒரு ரெட் வச்சுன்னா ஒரு கிரீன், ஒரு ரெட் வச்சுன்னா ஒரு கிரீன். ஸோ இந்த மாதிரியே தான் 1 மினிட் கேண்டில்ல கூட ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாரி தான் போயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டில வந்து சுத்தமா மூவ்மெண்ட்டே இல்ல. ஓகேவா? ஸோ இது எத காமிக்குது அப்படின்னு சொன்னா, மார்க்கெட்ல வந்து பையர்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து கம்ப்ளீட்டா இல்ல. ஓகேவா? பையர் ஸ்ட்ரென்த் இருந்ததுனா என்ன ஆயிருக்கும்னு சொன்னா, அன்னைக்கு நல்ல ஒரு கேப் அப். அதாவது கொஞ்சமா ஒரு 150 பாயிண்ட் கேப் அப் ஓப்பன் ஆகி, இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஃபர்தரா மேல போயிரும். எப்படி பார்த்தாலும் ஒரு 48,500 தாண்டி மார்க்கெட் மேல போயிரும் அப்படின்னு சொல்லி தான் நானும் எதிர்பார்த்தேன். ஆனா கண்டிப்பா அது நடக்கல. மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சல்டேஷன்லயே ஃபுல் டே வந்து முடிஞ்சிருச்சு. இது எதுக்கு இண்டிகேஷன் பண்ணுது அப்படின்னு சொன்னா, பையர்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து மார்க்கெட்ல இல்ல. ஓகேவா? ஸோ பையர்ஸோட ஸ்ட்ரென்த் இருந்திருந்துச்சுன்னு சொன்னா, மார்க்கெட் வந்து சடனா மேல போயிருக்கும். ஆனா இல்ல. ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, நாளைக்கான மார்க்கெட்ல வந்து நம்மளுக்கு பையர்ஸ் வந்து கண்டிப்பா இதுக்கு மேலயும் வர்றது வந்து கம்மி தான். எனக்கு தெரிஞ்சு வந்து கம்மி தான் வரும். ஸோ ஒரு 48,500. ஸோ 48,500க்கு கீழ மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னா, இங்கேருந்து ஃபால் ஆகுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதேமாரி ஃப்ளாட் இந்த ஏரியாக்குள்ள ஓப்பன் ஆகுது. கொஞ்சம் ஒரு 50 பாயிண்ட் டூ 60 பாயிண்ட். ஸோ இந்த மாரி கேப் டவுன் இல்லைனா கேப் அப். ஸோ இதா இருந்தாலும் ஃப்ளாட்டா ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னாலும் மார்க்கெட் வந்து நம்ம செல் சைடு ட்ரேட் தான் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ண போறோம். ஒரு சின்ன கேப் டவுன் வந்துச்சுன்னு சொன்னாலும், சின்ன கேப் டவுன்னா ஒரு 48,200. ஸோ 200க்கு மேல. ஓகேவா? 48,200 டூ 48,300. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னாலும், இங்கேருந்து செல் சைடு தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வந்து செல் சைடு ட்ரேட் வந்து நாளைக்கு பிளான் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனா இதில ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவேள ஒருவேள ஓவர் நைட்ல வந்து ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து இதாகி, மார்க்கெட் வந்து பெரிய கேப் அப்போ இல்லன்னா, ஒரு பெரிய கேப் டவுனோ ஆகுதுன்னு சொன்னா, மார்க்கெட் வந்து கண்டிப்பா வொலடைல் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாரி ஆச்சுன்னு சொன்னா, கண்டிப்பா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு வொலடைல் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு வாய்ப்பு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 80, 90% வந்து கம்மி. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சமா ஒரு ரேஞ்ச் மோட்லயே ஓப்பன் ஆகி, செல் சைடு தான் ட்ரேட் வந்து நம்மளுக்கு சான்ஸ் தரும்னு நெனைக்கிறேன். ஸோ என்னோட இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வந்து ரெகுலரா இந்த மாதிரி அ எஜுகேஷன் பர்ப்போஸுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள சொல்லிக் குடுக்குறோம். ஸ்டாப் லாஸ் அர்னிங் அப்டின்னா என்ன அப்டிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். தெரியாதவங்க பாருங்க. மார்க்கெட்ல வந்து என்ன நடக்குங்கிறத ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணா தான், மார்க்கெட்ட நீங்க வந்து ஜட்ஜ் பண்ணி, ஸோ இப்டி இருந்ததுன்னா, இந்த ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா இந்த மாரி தான் வரும் அப்டிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே, ஈஸியா ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணி
நீங்களும் ஜெயிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னோட டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணி சேனலில் சேர்ந்துக்குங்க. சேனலில் வந்து ஒரு சில லைவ் அப்டேட்டும் வந்து நான் கொடுப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தனாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து என்கிட்ட கன்சிடர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டாக் வந்து நான் கொடுத்துருந்தேன். என்னென்னு சொன்னால் சிடிஎஸ்எல் ஸ்டாக் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஸ்டாக்கு, ஒரு மோனோபோலி ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து இப்போ நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50% வந்து நியர்பை 50% வந்து கரெக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த 50% கரெக்ஷனில் இருந்து மேக்ஸிமம் வந்து மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ சிடிஎஸ்எல் ஸ்டாக் வந்து பை பண்ணி ஹோல்டு பண்ணுறவங்க, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு ஹோல்ட் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். நான் சொன்னேங்கக்காண்டி வாங்க வேண்டாம். நீங்களும் வந்து ஒரு டைம் அனலைஸ் பண்ணி வந்து நீங்கள் அந்த ஸ்டாக்கை வாங்குனீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி.